தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையில் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த அருமையான தலைப்பில் இதுவரைக்கும் நாம் 16 பாகங்களை தியானம் செய்து முடித்திருக்கிறோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 17 நாம் 17க்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த செய்தியை நீங்கள் சாவகாசமாக நேரம் நிறைய கிடைக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எல்லாம் செய்து பார்ப்பதற்கு இது மற்ற காரியங்கள் அல்ல. இது தேவனுடைய வெளிப்பாடுகள். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஜீவனுள்ள மன்னா. ஆகவே அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து நாம் கேட்கும் பொழுது தியானம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நம்முடைய குடும்பமும் கையின் பிரயாசங்களும் நன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பெரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பில் நாம் இப்பொழுது யோசுவா அவர்களை கொண்டு தேவன் செய்த மாபெரும் அற்புதங்களை தியானம் செய்ய ஆரம்பித்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர் போதனை தான் இன்றும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அதற்கு முன்பாக இதனுடைய 10 துணை தலைப்புகளை வாசித்துவிட்டு நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த துணை தலைப்புகள் இவைகள். 1, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? நிச்சயம் நம்முடைய எல்லாருடைய பெயரும் எப்படி அந்த கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பெயரெல்லாம் தெரியுமோ, அதுபோல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருடைய பெயரையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, 2, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார். 3, எதற்காக அழைத்தார். 4, எந்த சூழ்நிலையில் அழைத்தார். 5, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன. 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். 8, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார். 9, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் அவருக்கு தெரியுமா? எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவான காந்தி இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய வெயிட் என்ன, ஹைட் என்ன, நம்முடைய பிளட் குரூப் என்ன, நம்முடைய எஜுகேஷன் என்ன, நம்முடைய பின்னணி என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவான காந்தி இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. கடைசியாக 10, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த 10 துணை தலைப்புகளை அடக்கியதுதான் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற மகா பெரிய தலைப்பாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து கேளுங்கள். இன்னும் நிறைய பாகங்கள் இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு 2 முறை பிரசங்கத்தை நான் அப்லோட் பண்ண வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறேன், வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இறைவனிடத்தில் நிச்சயமாக அவர் நேரங்களையும் காலங்களையும் அனுகூலமாக எங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு வருகிறார். பெரியமானவர்களே, சரி, இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத குறிப்பு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 1வது வசனம், ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 32 28 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை நாம் தியானம் செய்து முடித்தோம். குறிப்புக்காக நான் மீண்டும் ஒரு விசை வாசித்தேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43 1 இப்படியாக வருகிறது. இறைவன் யாக்கோபிடத்தில் எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. 1 to 1. அவர் எப்பொழுதுமே பொதுவாக பேசுகிற தேவனே அல்ல. இன்று இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட அவர் பேசுவதை உங்களால் உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, என்ன வருகிறது? இப்படியாக வருகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது,
பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இது யாக்கோபுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க இந்த வசனம். இன்று இந்த செய்தியை கொடுக்கிற எனக்கும் சொந்தம், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது சொந்தம். அவர் ஒருவர் தான் நம்மளை படைத்தவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார், உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறார், நம்மை மீட்டு கொண்டேன் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய கரத்திலே நாம் இருப்பது, அவர் சொல்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கரத்தை பிடிக்க அவர் விரும்பி இருக்கும் பொழுது நாம் அவருடைய கரத்தை பிடித்து விருப்பத்தோடு கூட நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவர் பேசுகிறதை கேட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அப்படியே இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் என்பது சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. சரி, இந்த யோசுவா அவர்களை கொண்டு தேவன் யோர்தான் நதியிலே பெரிய அற்புதங்களை செய்தார் என்று நாம் கடந்த பாகத்தில் நாம் பார்த்தோம், தியானம் செய்தோம். எப்படி அவர்களை தேவன் சொல்லுகிறார், இந்த 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 யோர்தான் நதிக்கு அருகிலே வந்து நில்லுங்கள் என்று சொன்னார் இறைவன். அதை அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா அவர்கள் சொன்னார்கள். அப்படியே ஜனங்கள் தரித்து நின்றார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கால்களை பாதங்களை அந்த நதியில வையுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் வைத்தார்கள். ஓடி வேகமாக இரண்டு கரையும் புரண்டு ஓடுகிற அந்த நதியின் அந்த தண்ணீர், அந்த வெள்ளம் அப்படியே ஒரு குவியலாக நின்றது என்று நாம் பார்த்தோம். எப்படி சிவந்த சமுத்திரத்தில் இறைவன் இரண்டாக அந்த சமுதிரத்தை பிளந்த பொழுது வெட்டாந்தரையில் உலர்ந்த தரையில் நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோமோ, அதே போல மற்றும் ஒரு அற்புதம். தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நான் மோசேக்கு என்னவெல்லாம் சொன்னேனோ அதையே நான் செய்தேன், அப்படியே நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்லுகிறேனோ அதை நான் உனக்கும் செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் மறக்கவே இல்லைங்க. அதனால தான் நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார் அவர். இதே அந்த அந்த யோர்தான் நதியில குவியலாக நிற்க வைத்து இவர்கள் அக்கரை கடந்து போகும் வரைக்கும் ஊழியக்காரர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த தண்ணீரில் நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அது வரைக்கும் அந்த தண்ணீர் குவியலாக நின்றது. திரும்பவும் அது ஓடாமல் அப்படியே ஒரே இடத்துல குவியலாக நிற்க வைத்தார் இறைவன். அது எப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்தது பாருங்கள். இதுதான் நம்ம எல்லாருமே இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்கள் நன்மைகள் கிடைக்கும், இந்த இயற்கைக்கு உட்பட்டு சில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் என்று ஜனங்க நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு படி மேலே, ஒரு படி அல்ல 1000 படி மேலே 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு போஷிக்கக்கூடிய வல்லமை அவருடைய வல்லமை. நீங்களும் நானும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக இன்றும் காண முடியும் பிரியமானவர்களே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையில இறைவன் கீழ்காற்றை அனுப்பி செங்கடலை எப்படி குவியலாக நிற்க வைத்தாரோ அதே போல் மேலும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய அதே கீழ்காற்றை அனுப்பி யோர்தான் நதியையும் அவர் குவியலாக நிற்க வைத்தார். ஜனங்கள் வெட்டாந்தரையில நடந்து போனார்கள், அக்கறையிலே போய் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறையை போய் சேர்ந்த மாத்திரத்திலேயே திரும்பவும் அந்த தண்ணீர் வந்து 2 கரையும் புரண்டு ஓடி போனதாங்க. அவர் நில் என்று சொன்னால் அது எல்லாமே நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, இன்று எரிகோ மதிலை குறித்ததான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த எரிகோ மதில் எப்படி உடைக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்திற்குள்ளே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எரிகோ மதிலை குறித்ததான சில குறிப்புகளை தர நான் விரும்புகிறேன். எரிகோ மதில் சுவர் என்பது ஒரு பெரிய பெரிய பாறாங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கருங்கோட்டை என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. இதனுடைய உயரம் தோராயமாக 25 அடி முதல் 30 அடி வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது 7.5 மீட்டர்ஸ், 7.5 மீட்டர் என்று கூறப்படுகிறது. அடிப்பகுதி பெரிய பெரிய கற்களை கொண்டும்
சரியாக 3.5 மீட்டர் வரைக்கும் பெரிய பெரிய கருங்கல் சுவராகவும், அதன் மேல் பகுதி, அதாவது 50% கருங்கல் சுவர், அதற்கு மேலே இருக்கிற 50% ஆஃப் தி வால் வந்துட்டு செங்கல் மற்றும் மண் கொண்டு கட்டப்பட்ட சுவராக அது இருந்திருக்கிறது பிரியமானவர்களே. கிட்டத்தட்ட இன்று முதல் நாம் கணக்கு போடும் என்று சொன்னால் சுமார் ஒரு 11,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் அவருடைய பிரம்மாண்டமான நகரத்தினுடைய அந்த மகிமையை வெளிப்படுத்தவும், அந்த அந்த கானான் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான பங்கம் வராதபடிக்கும் அப்படிப்பட்ட மதிலை அவர்கள் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மதில்கள் மேலே இருந்துதான் எதிராளிகள் யாராவது வருகிறார்களா என்று அந்த பாதுகாப்பை வழங்கக்கூடிய அந்த போர் சேவகர்களை நிறுத்தினதாகவும் நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. இந்த எரிகோ நகரம் ஒரு பழமையான நகரம் என்று இன்றும் போற்றப்படுகிறது. இது யோர்தான் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதாக நம்மால் காண முடிகிறது பிரியமானவர்களே. சொல்லப்போனால் தற்கால சீன பெருஞ்சுவர் எப்படி பிரம்மாண்டமாக எழும்பி நிற்கிறதோ அதே போல் அந்த நாளில் இந்த எரிகோ மதிலை அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் இந்த எரிகோ மதிலுடைய குறிப்பு பிரியமானவர்களே. சரி, இந்த எரிகோ மதில் எப்படி உடைந்தது, தேவன் தன்னுடைய ஊழியக்காரராகிய யோசுவாவை கொண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டும் எப்படி அதை உடைத்து உள்ளே போனார் என்று பார்ப்பதற்கு முன்பாக நான் எப்பொழுதுமே சொல்ல முயற்சிக்கிற அல்லது விரும்புகிற காரியம் என்னவென்று பார்த்தால், இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் அதை உற்பத்தி செய்த தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக தெரியும் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இதை அடிக்கடி சொல்வதற்கு காரணம், நாம் மறந்து போய்விடுகிறோம். மறந்து போகாமல் நினைவுபடுத்துவதற்காக தான் இதை அடிக்கடி நான் சொல்லுகிறேன். அப்படி உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் பின்பாக உற்பத்தியாளர் இருக்கிறார். உற்பத்தியாளர் அழகாக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அது பொருளாக இருந்தாலும் வாகனங்களாக இருந்தாலும், ஈவன் விமானமே இருந்தாலும் அல்லது ஜெட் ராக்கெட் என்று சொல்லப்படுகிற அதுவாக இருந்தாலும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அதன்படியே நாம் படித்து பாஸ் பண்ணி அதற்கு பின்பு அதில் நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நாம் அதை பயன்படுத்த முடியும், உபயோகிக்க முடியும் பெரியமானவர்களே. தயாரிப்பாளர் சொல்லுவார், இத்தனை ஆண்டுகள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அத்தனை ஆண்டுகளுக்கு மேலாகவே பயன்படுத்தலாம். அதையும் ஒரு காரியமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இறைவன் நம்மை, இந்த மனுஷன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்தில் நான் மனுஷன், நான் மனுஷி, நான் ஆண், நான் பெண், அவ்வளோதான் நினைக்கிறாங்க. உள்ளே மறைந்திருக்கிற அந்த ஆவி இறைவனால் நமக்கு நாசியில் ஊதப்பட்டு இன்று நாம் ஜீவாத்மாவாக இருக்கிறோம். அந்த ஆவியிலே தான் இறைவன் நம்மோடு கூட பேசுகிறார். இன்று பெயர் சொல்லி அழைத்தார் என்று நாம் பேசுகிறோம் அல்லவா? என்னோடு கூட என் தேவன் மனசாட்சியில் பேசினார். ஒரு காலத்தில் தேவன் யார், இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர் யார், சூரியனும் சந்திரனும் தினந்தோறும் காலையிலே சூரியனும் மாலையிலே சந்திரனும் வருகிறது, இவ்வளவு பெரிய சமுத்திரங்கள் இருக்கிறது, உலகம் முழுவதும் வியாபித்து கிடக்கிறது, நான் எப்படி உருவாக்கப்பட்டேன், நான் எப்படி இந்த பூமிக்கு வந்தேன் என்ற கேள்வி எனக்குள்ள பலகாலமாக இருந்தது. இப்படி இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை இயேசுவானவரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை படைத்த தேவன் யார் என்று உங்கள் மனசாட்சியில் அவரை பார்த்து கேளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ ஒவ்வொருவருடைய வீட்டிற்கு முன்பாக வந்து கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு உன்னுடைய கதவை திறப்பாய் என்று சொன்னால் நான் உன் வீட்டிற்குள் வந்து வாசம் பண்ணுவேன், உன்னோடு கூட போஜனம் பானம் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று இறைவன் சொல்லுகிறதை உங்களால் கேட்க முடியும் பிரியமானவர்களே. நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ளே ஆத்மா ஒன்று இருக்கிறது. நல்லது கெட்டதை சிந்திக்கக்கூடிய நல்லவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வெளியில இருக்கிற மனுஷனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்றோம். ஆனா இது வந்து சாதாரணமாக உள்ள ஒரு கட்டிடம் போலங்க. இதற்குள்ள சிந்தனை வைத்திருக்கிறார் இறைவன். சோல் என்று சொல்லப்படுகிற இந்த சிந்தனையை, நல்லது கெட்டதை சிந்திக்கக்கூடிய மனுஷியாக தேவன் நம்மை படைத்தார். நல்ல தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், அவர் கொடுத்த நல்ல போதனைகளை நாம் படித்து தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அவர் விரும்புகிறபடியே நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அநேகருக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியாக நிற்க முடியும். பெரிய மனுஷனாக, பெரிய மனுஷியாக, அறிவாளியாக, ஞானமுள்ளவளாக வாழ்ந்து காட்ட முடியும் பிரியமானவர்களே. இது சாத்தியம்.
அசாத்தியமான காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய தேவனால். ஆகவே அவர் டிசைன் பண்ணியிருக்கிற நம்மை, நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், மனது என்று சொல்லப்படுகிற நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மனதை கொடுத்திருக்கிறார், ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். இந்த மனதும் இந்த சரீரமும் இயங்குவதற்காக தான் அவர் நாசிலே சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவ ஆத்மாவை, ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உயிர் பிரியும் பொழுது பாருங்க, இந்த சரீரம் அப்படியே தான் இருக்குது, இங்கேயே தான் இருக்குது. நீ மண்ணிலிருந்து இறைவன் நம்மை உண்டாக்கினார், அந்த மண்ணுக்கே திரும்பி போவா என்று சொன்னார். விண்ணிலிருந்து இறங்கி வந்து மனுஷனாகிய, அதாவது உயிர் இல்லாத ஒரு சரீரத்திற்குள்ளே அவர் ஊதின அந்த அவருடைய சுவாசம் நம்முடைய நாசிலே ஊதினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பரிசுத்த வேதாகமம் இறைவனால் நமக்கு அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இதை நீங்கள் வாசிக்காமல், நானும் பிறந்துட்டேன், நானும் படிச்சுட்டேன், நானும் வேலை செய்கிறேன், நானும் வளர்ந்துட்டேன், நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானும் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன், இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போவோம்னா அதனுடைய அர்த்தம், அதனுடைய பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. தேவன் எதற்காக சிருஷ்டித்தார்? எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு உண்டு? உறவு முறை என்ன? என்னை குறித்து அவர் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்? அதையெல்லாம் நாம் இந்த வேத புத்தகத்தில் நாம் அறிந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்படியாக எப்படி அந்த உற்பத்தியாளர் மேனுவலை கையில் கொடுக்கிறாரோ அதே போல நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேனுவல் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அடிக்கடி சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யெகோவா தேவன் சொன்ன அந்த 10 கட்டளைகளை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லப்படுகிற 4 புத்தகத்தில் சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவானவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை வாசியுங்கள். அவர் கொடுத்த 2 முக்கியமான கட்டளைகளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதே இயேசுவானவர் யெகோவா என்னும் நாமத்தில் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் எதற்காக பிறந்தேன் என்பது உங்களுக்கும் எனக்கும் புரிய வரும் பிரியமானவர்களே. ஆகவே தேவன் கொடுத்த அந்த மேனுவலை நீங்கள் படிக்க நீங்கள் தவறக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, இந்த வேத புத்தகத்தில் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நமக்கு எதையெல்லாம் இந்த பூமியில ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன்மார்கள் வந்துட்டு உயில் எழுதி வைப்பாங்க. எனக்கு பிறகு இந்த சொத்து பத்து எல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உயில் எழுதி வைப்பாங்க. அப்படிப்பட்ட அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை தேவன் ஒரு உயிலை போல எழுதி வைத்திருக்கிறார் இந்த வேத புத்தகத்தில் பிரியமானவர்களே. அந்த உயில் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. அந்த உயிலை நாம் படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் இந்த பூமியில பிறக்கிறோம், வாழுகிறோம், வாழ்ந்து முடிக்கிறோம். ஆகவே நிறைய பேர் இறைவன் வைத்த அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள தவிக்கிறார்கள் அல்லது தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் கண்களை மூடுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். ஆகவே நாங்கள் எல்லாம் படித்து தெரிந்து கொண்டோம். ஆகவேதான் இந்த நாளிலே சொந்த வீட்டிலே வாழ முடிகிறது. எத்தனையோ ஆசீர்வாதங்களே. ஒரு காலத்தில் 33 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இருந்தோம். பழைய வண்ணாரப்பேட்டையில் நாங்கள் கொடுத்தனம் இருக்கும் பொழுது அதே மனுஷன்தான் எனக்கு இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் இது யாரையோ வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்து விட்டது, அவர் இவ்வளோ பெரிய மனுஷனாக மாறிவிட்டார் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இறைவன் ஒவ்வொரு வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நான் இறுகப்பிடித்துக் கொண்டேன். எனக்கு பிடித்த ஊழியங்களில் 2 ஊழியக்காரர்களிடையே நான் சொல்லலாம். இயேசுவானவர் நம்முடைய ரட்சகர், ஆண்டவர், மீட்பர், அவருடைய ஊழியத்தை நான் முறையாக பயன்படுத்த ஆசைப்படுகிறேன். அவர் கொடுக்க தான் தெரியும், வாங்க தெரியவே தெரியாது. ஒரு முறை சரீரத்தில் சுகமில்லாமல் ஒருவன் வருகிறான். அவன் உள்ளே பிரவேசிப்பதற்கு வாய்ப்பில்லை. மேற்கூரையை திறந்து அவருடைய நண்பர்கள் அந்த 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 கட்டிலை இறக்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ புத்தகத்தில் வருகிறது. சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர் வெளியிலே போகும்பொழுது கட்டிலை எடுத்துக்கொண்டு போக மறந்து போய்விட்டார். அவரை அழைத்து, பிரியமானவனே இந்த கட்டிலை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவர் உற்சாகத்தில் சுகமானது வரும்பொழுது பேரலைஸ்டாக வராரு. கட்டில் அவரை படுக்க வச்சு கொண்டு வந்து இறக்குறாங்க. மேற்கூரையை பிரித்து அவனுடைய விசுவாசத்தை மதித்து ஆண்டவரை வந்துட்டு அந்த மனுஷனுக்கு வந்து சுகத்தை கொடுத்தார். சுகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உற்சாகத்தோடு கூட கட்டில் அங்கே விட்டுட்டு அவர் ஓடுறாரு. இயேசுனா அவரை கூப்பிட்டு, மனுஷனே, மகனே, இந்த கட்டிலை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இதை விட்டுட்டு போயிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவார்? நான் சுகத்தை பெற்று வந்துட்டு என்னுடைய கட்டில் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவார்.
ஆகவே அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, அவர் கொடுக்க தான் தெரியும். அடுத்து புதிய பாட்டிலே செயின்ட் பால் என்று சொல்லப்படுகிற பவுலடிகளுடைய ஊழியம் எனக்கு பிடிக்கும். இரவும் பகலும் எனக்காகவும் என்னுடைய ஊழியக்காரர்களுக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் இந்த 2 கரங்களே இரவும் பகலும் வேலை செய்தது என்று பார்க்கிறார். அவருக்கு கட்டிட கட்டும் நிபுணர், அவர் கூடாரம் அமைக்கும் தொழிலை வைத்திருந்தார், இன்ஜினியர் என்று சொல்ல வேண்டும். இரவும் பகலும் நான் வேலை செய்தேன், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட்டேன், என்னுடைய கூட இருக்கிற என் உடன்பிறப்புகளுக்கு நான் கொடுத்தேன், தேவன் விரும்புகிறபடியே அவருடைய ஊழியத்தையும் செய்தேன் என்று சொல்லுகிற அருமையான ஒரு ஊழியக்காரர். இந்த 2 பேரையும், இயேசுவானுடைய ஊழியம் எனக்கு பிடிக்கும், அதை நான் ஃபாலோ பண்ணுகிறேன். செயின்ட் பால் அவர்களுடைய ஊழியம் எனக்கு பிடிக்கும், அதையும் நான் ஃபாலோ பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் யோசுவா புஸ்தகத்தின் 1வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து தியானம் செய்ய நாம் ஆரம்பிப்போம். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 8வது வசனம். என் தாசனாகிய மோசே அவனுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. வசனம் 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. படைத்தவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? இதற்கு தான் இந்த புத்தகம் வேண்டும், பரிசுத்த வேதாகம் வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இது ஒரு லா, தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய எதிர்பார்ப்பின் புத்தகம். நீங்கள் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு புத்தகம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. நீங்களும் நானும் சொன்னபடி அவர் எழுதியிருக்கிற அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படித்து அதை செய்ய கவனமாக இருக்கும்படி. ஒன்ஸ் இன் எ வைல் ஆர் ஒன்ஸ் இன் எ வீக், ஒன்ஸ் இன் எ மந்த், ஒன்ஸ் இன் எ இயர் இல்லைங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இரவும் பகலும், எவ்ரி டே இன் யுவர் லைஃப், பை டே அண்ட் நைட். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். நம்முடைய வழி இன்றைக்கு எனக்கு எதுவுமே வாய்க்கலைங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ ரத்தம் சிந்துறது போல எனக்கு வேர்வையை சிந்துறேன், என்னால் வளரவே முடியல, விரிவடைய முடியல, உயர முடியல, மன கஷ்டம், பண கஷ்டம், எங்கே பார்த்தாலும் ஒரு நெருக்கம். உங்களுக்கு இந்த நேரத்தில் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற நான் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து சகித்து அதையெல்லாம் கடந்து இறைவனுடைய பிரதான கிருபையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த தேவனுடைய வாசனம் உள்ளே போய் 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 அதற்கு தான் என்னுடைய தேவனை நான் அவரை ஒரு உபாத்தியாராகவே நான் பார்க்கிறேன். நல்ல டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லி கொடுத்து சென்டமடிக்க வைப்பாங்களோ, நல்ல ப்ரொஃபஸர் எப்படி காலேஜில் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு நல்லபடியாக போதித்து அவர்களை பாஸ் பண்ண வைப்பார்களோ, அதற்கும் மேலாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய ஞானத்தை கொண்டு நாம் உங்களுக்கும் எனக்கும் போதிக்க விரும்புகிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார். அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய இருக்கிற நாங்கள், மாணாக்கர்களாக இருக்கிற நாங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், கீழாகாமல் மேலாகவே இருக்கிறோம், வாழாகாமல் தலையாகவே இருக்கிறோம், தலையாகவே இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். இது படித்தாதானே தெரியுங்க. உற்பத்தியாளர் உற்பத்தி செய்திருக்கிற நம்மை பார்த்து உற்பத்தியாளர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்கும் பொழுது நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். பிரியமானவர்களே, இதற்கு ஆதாரமாக இது எப்படிப்பட்ட வார்த்தை என்று பார்த்தால் தேவனுடைய ஞானம், அவருடைய அறிவு, அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. யெகோவா தேவன் சொன்னது சாலமன் அவர்கள் படித்தார், அவரும் தெரிந்து கொண்டார். அவருடைய ஞானத்தில் நமக்கு பேசுகிறது என்னவென்று சொன்னால், என் மகனே என் மகளே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. வசனம் 2, 7வது அதிகாரம் நீதிமொழிகள் வசனம் 2, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். யெகோவா தேவன் சொல்லுகிறார், உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. அதாவது இறைவனுடைய வார்த்தையை படித்து நம்ம பைஹார்ட் பண்ணணுமா? எப்படி மனப்பாடம் பண்றோம்? மனப்பாடம் பண்ண சொல்றார். உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாயாக. எவ்ரி சிங்கிள் டே, பை டே அண்ட் நைட் யூ ஹாவ் டு கன்ஃபஸ், யூ ஹாவ் டு ரிமெம்பர் மை வேர்ட் அப்படின்னு சொல்லுகிறார். சாலமன் என்ன சொல்றார்? உன் கண்ணின் மணியை போல காத்துக்கொள். கண்ணின் மணியை எப்படி பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுகிறோம்?
ஒரு தூசி உதற டக்குன்னு கண்ணை மூடுது. அது அந்த கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் ஆண்டவர் இந்த கண்ணின் மேல் பரப்பை உண்டு பண்ணியிருக்கிறார், ரப்பையை கொடுத்திருக்கிறார். உடனே நம் கண்களை மூடி அந்த ரெப்பையை மூடி கண்களை பாதுகாத்துக் கொள்ளும். கண்ணின் மணியை போல் பாதுகாத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இங்கே யெகோவா தேவன் சொல்லுகிறார், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லுகிறார். நீதிபதிகளின் புஸ்தகத்தில் சாலமோன் சொல்லுகிறார், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். வேற எதிலும் பிழைக்க முடியாதுங்க. ஏமாத்திலாம் நிறைய பேர் பிழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு மோசமான ஒரு உலகம், வெரி டேஞ்சரஸ் வேர்ல்டு. நீங்களும் நானும் எவ்வளவுதான் நம்ம ஞானமா நடந்து கொண்டாலும் வஞ்சிக்கிறவர்கள் வலையை விரித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொல்லாத இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல, டிஜிட்டல் உலகத்துல பல தேசங்களில் இருந்து இன்னொரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்துல அவர்களுக்கு தெரியாமலே திருடுகிற காரியங்கள் நிறைய வந்துவிட்டது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பத்திரமாக வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிரைவிங் ஸ்கூலில் அழகாக ஒரு புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் படிங்க. நோ என்ட்ரினா என்ன, என்ட்ரினா என்ன, யூட்டர்னா என்ன, நோ பார்க்கிங்னா என்ன, எப்படி ஹார்ன் அடிக்கக்கூடாது, எந்தெந்த இடத்துல ஸ்கூல் இருக்கோ, காலேஜ் இருக்கோ, ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹார்ன் பண்ணக்கூடாது, நைட்டில் போகும்பொழுது ஹை பீம் லைட்டை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய இருக்குது. யார் கேட்குறா? அதை படிக்காமலே லைசன்ஸ் வாங்குறதுனால தான் இந்த நாடு கெட்டு போய் கிடக்குதுங்க. எத்தனை பெரியவர்கள் அபோவ் 40, எவ்வளோ பேர் 40க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் வந்துட்டு சில காரியங்கள் வந்துட்டு மாறுதல் உண்டாகுது அந்த வயது நிமித்தம். யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹை பீம் லைட்டை செட் பண்ணி, கார் கம்பெனி கொடுக்குற லைட்டை தூக்கி போட்டுட்டு ஹை பீம் லைட்டை செட் பண்ணி நைட்டில் வந்துட்டு அதுவும் டிமண்டி பண்ணாமலே ஓட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் கொடுத்த அட்வைஸை அவர்கள் அவமதித்து விட்டார்கள். ஆகவே தான் ரோட்டு தனமாக அவர்கள் தான் விரும்பினதே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, அது நிமித்தம் ஒரு உயிர் போகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, அது நிமித்தம் பெரிய விரயங்கள் வருகிறது, மன கஷ்டங்கள் வருகிறது, அதை பற்றி யாரும் யோசிப்பதில்லை பெரியமானவர்களே. ஞானம் உள்ளவன் இதை கேட்பான் என்று சொன்னால், ஞானமுள்ளவள் இதை கேட்பாள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பிழைப்பார்கள், தன்னுடைய பிராணனை காத்துக்கொள்வார்கள், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் பெரியமானவர்களே. சிலர் நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியங்களின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி மேலே வரணும் அப்படி நினைக்காம சிலருடைய சோம்பேறிகள் இருக்கிறாங்க இல்லையா, அஞ்ஞானிகள். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாதது நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்ததுங்க. 500 சவரன் நகை, பிறகு பிரம்மாண்டமான கல்யாணம் எல்லாம் செய்து வைத்த பிறகு 3 வாரத்தில் அந்த புதிய மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். என்ன நினைக்கிறாங்கன்னா, மாமியார் வீடு நல்லா இருந்ததுன்னா அப்படிப்பட்ட இடத்துல சம்மந்தம் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நோவாமல் நோன்பு கும்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படிப்பட்ட மனுஷன் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய வார்த்தை, அதனுடைய ஞானம், அதன் மூலமாக சம்பாதித்திருக்க நல்ல மனுஷன் என்ன தெரியுமா செய்வாங்களா, எனக்கு எதுவுமே வேண்டாம், வரதட்சணையே வேண்டாம், ஒரு குண்டுமணி பொண்ணு வேண்டாம், உங்களுடைய மகளை மட்டும் எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னுடைய வருமானம் இவ்வளவு, என்னுடைய தொழில் இது, என்னால் முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஞானம் அவனை உயர்த்தி வைத்திருக்கும் பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறேன். என்னுடைய வரலாறு அதுதான். என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் அனைவரும் அப்படிதான் திருமணம் செய்து கொண்டோம். 3 சகோதரர்கள், நாங்கள் 3 பேருமே அப்படிதான் திருமணம் செய்து கொண்டோம். அதற்கு காரணம் இறைவனுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே வந்தது பிரியமானவர்களே. இப்படி நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இதே நீதிமொழி புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 10 மற்றும் 11 இப்படியாக வருகிறது. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை தான் நம்மளை காப்பாற்றுங்க. சில நேரத்தில் பணம் கூட கையில் நிறைய இருந்தாலும் நல்ல யோசனை இல்லைன்னா அதை நம்ம தொலைச்சிடுவோம். புத்தி உன்னை பாதுகாக்குமா? புத்தி எங்கேருந்து வருது? பள்ளிக்கூடத்துலேருந்து வரலைங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆர்டினரி வழிற்று பழிப்புக்காக நம்ம படித்து பாஸ் பண்ணிவிட்டு வேலையை வாங்கிட்டு நல்லபடியாக வாழணுன்றதுக்காக படிக்கிற காரியங்கள் அது. புத்தி, ஞானம், அறிவு என்று சொன்னால் ஆவி ஆத்மா சரீரத்தை படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களையும் என்னையும் ஆணாக பெண்ணாக சிருஷ்டித்தாரே ஆதியிலே, அந்த தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது, புத்தியை கொண்டு வருகிறது, நல்ல யோசனையை கொடுக்கிறது. அந்த யோசனையும் அந்த புத்தியும் ஞானமும் நமக்கு வளரும் பொழுது, உயரும் பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம்
அது உன்னை காப்பாற்றும் என்று ஞானி இந்த இடத்துல சொல்லுகிறார் பிரியமானவர்களே. சரி, இப்பொழுது யோசுவாவினுடைய வரலாற்றை குறித்து தேவன் அவரை கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 18 24 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 18 24. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நதியிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது. இவர்கள் இந்த கரையிலிருந்து அக்கறை போகிற வரைக்கும் பிரச்சனையின்றி இறைவன் அவர்களோடு கூட இருந்து, எப்படி அந்த காலத்தில் எகிப்து ஜனங்கள் வனாந்தரத்தின் ஊடாக கடந்து வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் 40 ஆண்டுகள் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை வைத்து இவர்களை பாதுகாத்தார். அதே அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை துரத்தி கொண்டு வந்த எகிப்து இராணுவத்திற்கு இருளாக இருந்தது. அது நிமித்தம் பல கோளாறுகள், புத்தி பிசகி போகக்கூடிய அளவிற்கு, பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் அதே மேகஸ்தம்பத்தை வைத்து அக்னி ஸ்தம்பத்தை வைத்து இவர்களை காப்பாற்றினார், அவர்களுக்கு களங்கம் காண்பித்தார் என்று நாம் பார்க்க முடிந்தது பிரியமானவர்களே. ஆகவே அது 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 செங்கடலாக இருந்தாலும் சரி, வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எகிப்து தேசமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கண்ணும் கருத்துமாக, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மடியை தொடுகிறான் என்று சொன்னாரே, அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலர்களை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதை நீங்க நம்பணுங்க, நீங்க நம்பணும், அது தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய வரணும் சொன்னா இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அவருடைய நியாய பிரமாணங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருங்க. நமக்கு வழிகள் திறக்கும். நமக்கு தொடர்ந்து வருகிற பொல்லாத ஜனங்களுக்கு, எதிரிகளுக்கு, கயவர்களுக்கு வழியை உடனே மூடிவிடுவார். உங்களுக்கு மட்டும்தான் வழி திறக்கும். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், உண்மையாக இருக்கிற பிள்ளைகள், அவரிடத்துல அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகள். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு துரும்பு கூட நஷ்டம் வராதபடிக்கு பாதுகாக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே. அடுத்த வசனம் இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்களை ஏதென்று தங்கள் பிதாக்களுக்கு கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவு மட்டும் வற்றி போக பண்ணினார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவீர்கள். நம்ம மறந்து போயிடுவோமே. ஆகவே அடுத்த தலைமுறையும் இந்த தேவன் உண்மையுள்ள தேவன், நம்முடைய முற்பிதாக்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்பதை நீங்கள் உபாத்தியாளனாக இருந்து, மெய்ப்பனாக இருந்து, போதகனாக இருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. நதியை கடந்து போகும் பொழுது அந்த நதியில, யோர்தான் நதியில 12 கோத்திரத்திற்கு ஒவ்வொரு கல் என்று சொல்லி 12 கற்களை கொண்டு வந்து ஒரு குவியலாக அந்த இடத்துல வைத்தார்களாம். ஒரு அடையாளம், ஒரு சாட்சியாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வைக்க சொன்னார். இது அந்த வழியாக போகும்பொழுது வரும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு கேட்கும் பொழுது, இது என்னப்பா கற்குவியல் இங்கே இருக்கிறது என்று கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த அற்புதங்களை இறைவன் நம்முடைய வாழ்க்கையில செய்தார், நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில செய்தார் என்று சொல்ல வேண்டுமாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் அற்புதம் செய்ய அவரால் முடியும். இன்று என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவர். என் மகனே மகளே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய எதிர்காலத்திலே, உன் குடும்பத்தில, உன்னுடைய பிள்ளைகள் மத்தியில அவர் அற்புதங்களை செய்வார். இது அப்படியே பிடித்து கொண்டோங்க. தேவ ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களை போலதான் பிடித்து கொண்டு உயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய வரலாறு பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் என்று இரண்டாக பிரிக்கலாம். இப்பொழுது 60 முடிந்து 61 இருக்கிறேன். 26 ஆண்டுகளிலே தான், 26வது வயதில் தான் இறைவன் நான் தொட்டேன். இறைவன் என்னை பிடித்தார், நான் அவரை பிடித்தேன். அதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. சூனியம், ஜீரோ. இந்த சூனியம், இந்த ஜீரோ, ஹீரோ என்று சொல்லப்படுகிற
வானத்திலே சிங்காசனத்தை அமைத்து பூமியிலே பாதபடியை வைத்திருக்கிற இந்த நிஜ கதாநாயகன், இந்த ஹீரோ என்னுடைய தேவன், என் குலதெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்பொழுது தெரிந்து கொண்டு என்னை மீட்டாரோ, யாக்கோபே நீ பயப்படாதப்பா, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல பழனி நீ பயப்படாத, இனி உன்னுடைய பெயர் பழனி என்று அழைக்கப்படாமல் பழனி மோசஸ் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி தேவன் என்னை தைரியப்படுத்தினார். இந்த வேதத்தை படிக்க வைத்தார், கிருபை கொடுத்தார். நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறதுங்க. அருமையான சூழ்நிலையில கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு வந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இனி வருகிற எல்லா காலங்களும் அவருடைய சத்தியத்தை சத்தியமாக உபதேசிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இல்லை பிரியமானவர்களே. இதுதான் தேவன் செய்கிற அற்புதம் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் யோசுவாவிடத்துல நில் என்று சொல்லும் பொழுது நின்றார்களோ, பிறகு காலை எடுத்து நதியில வை என்று சொல்லும் பொழுது கால்களை எடுத்து வைத்தார்களோ, பிறகு கரையேற இறைவன் கிருபை செய்தாரோ, அதே போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி ஸ்டாப், லுக் அண்ட் ப்ரொசீட் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல நில், கவனி, செல் என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதில் வைத்து தேவன் என்னவெல்லாம் நமக்கு ஒரு காஷன் மெசேஜ் கொடுக்கிறார், பிளெஸிங் மெசேஜ் எப்படி கொடுக்கிறார், இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடக்கிறது என்பதை கவனிக்க வைக்கிறார், புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார் அல்லவா, அந்த புத்தியை எப்படியெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த பொல்லாத உலகத்தில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வின் பண்ணணுங்க, ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறுகிற மாணவர்களை பார்த்தால் எப்படி உபாத்தியாளருக்கு பிடிக்குமோ, அதே போல வாத்தியார்களுக்கெல்லாம் வாத்தியாராய் இருக்கிறவர், இங்க இருக்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சராய் இருக்கிற ஹெட் மற்றும் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் அவர் தாங்க எனக்கு ஹெட் மாஸ்டர். என் குடும்பத்திற்கு தலை அவர் தான், என் குடும்பத்திற்கு மாஸ்டர் அவர் தான். அவர் சொல்லுகிறபடியே மாணாக்கர்களாய் இருந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அதன்படியே தேவன் அற்புதங்களை செய்கிறார். சரி, ஜெரிகோ மதில் எப்படி விழுந்தது என்று பார்ப்பதற்கு முன்பாக சகரியா புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாக வருகிறது. பிரியமானவர்களே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய எரிகோ பட்டினம் மதில்கள், அதில் இருக்கிற 5 விதமான விஷப்பூச்சிகளைப் போல இருந்த 5 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே எபூசியர் என்றெல்லாம் வருகிறதல்லவா, அந்த 5 விதமான ராட்சத கூட்டம் அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த கானான் பட்டினத்தில். அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக தேவன் இவர்களை பக்குவப்படுத்தினார். பிரியமானவர்களே, சரி, அந்த வார்த்தை எப்படி வருகிறது பாருங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அது பெரிய செங்கடலாக இருந்தாலும், பெரிய யோர்தான் நதியாக இருந்தாலும், பெரிய எரிகோ மதில் போன்று இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அது சமபூமி ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக. பிரியமானவர்கள், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ப்ராமிஸ் ஆஃப் காட் நம்முடைய இருதயத்தில் வரணுங்க, யோசனையில் வரணுங்க, சிந்தையில் வரணுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாயாக என்று சொன்னார் அல்லவா, இதை செய்யும்படி நீ கவனமாயிரு, இரவும் பகலும் இதை தியானம் செய்து கொண்டிரு என்று சொன்னாரு. இதுதான் அதற்கு காரணம். நம்ம சும்மா ஒரு கோழையை போல நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டு தானும் கெட்டு போய் தன்னுடைய குடும்பத்தையும் கெடுக்கிறவர்கள் போல அல்லாமல் ஞானம் உள்ளவர்களாக புத்திமான்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் உயர்ந்து கொண்டே இருப்போம். கண்மலையின் மேல் உள்ள பட்டினம் மறைவாக இருக்க மாட்டாது என்று சொன்ன இடத்திற்கு நீங்கள் நானும் வந்து விடும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:2. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாருங்க. எப்படிப்பட்ட தீர்மானம்! ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எதுவுமே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு 6-7 ஆண்டுகள் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இந்த வசனத்தெல்லாம் அப்படியே இறுக பிடிச்சு கொண்டு நானும் மனைவியும் ஒருமனப்பட்டு இறைவனுடைய சபையில் உட்கார்ந்து இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மேலே கரங்களை வைத்து ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அந்தரங்கத்தில் இருக்குதுங்க பொக்கிஷம், இருட்டில் இருக்குது. அது நம்ம கண்களுக்கு அது தெரியணும்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வெளிச்சம் இல்லாத இடத்துல எப்படி நம்ம தடவி கொண்டு போகிறோமோ அப்படிதான் இறைவன் இல்லாத இடத்துல நாம் குருடர்களைப் போல
ஆசீர்வாதங்கள் இருந்தும் பொக்கிஷங்கள் இருந்தும் அதை பெற்றுக்கொள்ளாமல் அதை தொட முடியாத படிக்கு நாம் தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களை. இதை புரிந்து கொள்ளதான் ஆண்டவருடைய வசனம் தேவைப்படுகிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, அவருடைய கைடு நமக்கு தேவைப்படுகிறது. இதற்காக தான் நாங்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. வெளிப்படத்தில் இருக்கிற புதையல்களாம், புதையல்ங்க, எப்படிப்பட்ட புதையல்? சமாதானம் என்னும் புதையல், சந்தோஷம் என்னும் புதையல், தெய்வீக சுகம் என்னும் புதையல், தெய்வீக பாதுகாப்பு என்னும் புதையல், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு புதையல்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உனக்கு கொடுப்பேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஜென்ரலா அவர் பேசுறதே இல்லைங்க. 1 to 1 பெயர் சொல்லி அழைக்கிறார்னா, பழனி மோசஸ் இங்க வா, மோசே இங்க வா, யாக்கோபே யாக்கோபே, ஆதாமே ஆதாமே, காயினே காயினே, ஆபிரகாமே ஆபிரகாமே, இப்படிதாங்க அவர் பேசுவார். ஆகவே தான் இந்த தலைப்பு பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்று வந்தது பிரியமானவர்களே. எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். சரி, யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். 6:2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர் டிசைட் பண்ணிட்டாருங்க. உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உயில எழுதி வைத்திருக்கிற தாய் தகப்பன், தகப்பன் தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயில எழுதி வைத்திருக்கிறாரோ, அது படிக்கல, அது தெரிந்துக்கலன்னு சொன்னால் சொத்து விருப்பத்து இருக்கும். அவள் சம்பாதித்து வைத்த அத்தனை சம்பத்துகளும் இங்கே தான் இருக்கும். அந்த உயிலை உங்கள் கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால், அதை வாசித்து புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அது யாருக்கோ போய் சேர்ந்துவிடும் பிரியமானவர்களே. எப்படிதான் நம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிற காரியங்களை அனைத்தையும் முன்கூட்டியே சொல்லுகிறார். அவர் ஒரு பிரம்மாண்டமான தீர்க்கதரிசி. இன்றும் தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக இலங்கையில் ஒரு அருமையான தேவ மனுஷர் ஜெரோம் பெர்னாண்டோ என்று த மிராக்கிள் டூம் என்ற சபையை கட்டுநாயக்கே என்ற இடத்துல, இலங்கை கொழும்பு விமான நிலையத்திற்கு அருகாமையிலே அவர் பெரிய சபையை கட்டி வைத்து தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 5 விதமான ஊழியங்களும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவருடைய செய்தியின் மூலமாக நான் தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுகிறேன், பிரமித்து போகிறேன், பூரிக்கிறேன். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 செய்தி 5 செய்தி கேட்டால் தான் எங்களுக்கு தூக்கம் வருகிறது. அந்த அளவிற்கு இறைவன் அவர் மேல அபிஷேகத்தை ஊற்றி வைத்திருக்கிறார் பெரியமானவர்களை. அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த சபையில ஏராளமாய் நடக்கிறது. இலங்கையில இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பல தேசங்களிலிருந்து இவருடைய சபைக்கு வந்து அற்புதங்களையும் தெய்வீக சுகத்தையும் பெற்றுக்கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது தேவன் சொன்னது எவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்கிறது பாருங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து பொக்கிஷங்களையும், ஒளிந்து கிடக்கிற மறைவில் கிடக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதை பிடிச்சுக்கிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம், படித்தோம், புரிஞ்சோம் சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அதை பிரயாசப்படுத்த முடியும் பெரியமானவர்களே. அது நிமித்தம் நாம் வெற்றியை உள்ள ஒரு மனிதர்களாக வாழ்ந்து முடிக்க முடியும். எப்படி அது விழுந்தது என்று பார்ப்போமா? இறைவன் அழகாக திட்டம் போட்டு கொடுக்கிறார், டைம் டேபிள் கொடுக்கிறார். 6 நாள் நீங்கள் அனைவரும் இந்த எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும். எப்படி சுற்றி வர வேண்டும்? சும்மா சுற்றி வரக்கூடாது, துதித்து கொண்டே வர வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெய வீரன், அவரை துதியுங்கள். அவர் நம்முடைய வெற்றியாளன், அவரை துதியுங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவரை துதியுங்கள் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வர சொன்னார். அப்படியே அவர்கள் செய்தார்கள். யோசுவா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வார்த்தைகள், அதை கேட்டு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் சுற்றி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 7வது நாளில் அதே எரிகோ பட்டினத்தை 7 முறை சுற்றி வந்தார்கள். மிக உற்சாகத்தோடு கூட, எக்கால சத்தத்தோடு கூட அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். 7 முறை வலம் வந்தார்கள். 6 நாள் ஒரு முறை என்று பார்க்கிறோம். 7வது நாளிலே 7 முறை அவர்கள் வலம் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே. என்ன நடந்தது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்ம ஒரு சுவரை, ஒரு பழைய பில்டிங்கை நம்ம வந்துட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு புதிய பில்டிங் கட்டணும்னா பெரிய புல்டோசரை கொண்டு வரும், நிறைய மக்களை கொண்டு வந்துட்டு அந்த அந்த சுத்தி சம்மட்டி எல்லாம் சொல்லுவார்கள், அதையெல்லாம் வைத்து அதை டெமாலிஷ் பண்ணுகிறோம். அதுதான் இயற்கைக்கு உட்பட்ட காரியம். அது எல்லோருக்கும் தெரியும், அது புரியும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் தானே நம்முடைய தேவன். அவருடைய காரியம் எப்படி பாருங்க. பெரிய பெரிய கஷ்டம்லாம் நம்ம படக்கூடாது. வாயில் அவரை கர்த்தர் நல்லவர்னு சொல்றது அவரை துதிக்கிறவங்க. அதை சொன்னா என் மகன் என் மகள் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறானே என்று சொல்லி
அவர் அதை புரிந்து கொண்டு நமக்கு வெற்றியை தருகிறார் பிரியமானவர்களே. 7வது நாளில் 7 முறை அவருக்கு வலம் வந்து சுட்டின பொழுது மிகவும் மகா ஆரவாரத்தோடு கூட ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 5 இப்படியாக வருகிறது. வசனம் 12 யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் என்று நாம் திரும்பவும், இது நம்முடைய முற்பிதாக்களுடைய பழக்கம். போன பாகத்திலிருந்து நான் சொல்லியிருந்தேன், அதிகாலத்தில் எழுந்து கொள்ளுகிறவர்கள், தேவனை துதிக்க முயற்சிக்கிறவர்கள், அவருக்கு மகிமை கொண்டு வர ஆசைப்படுகிறவருடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக, பூஞ்சோலை எப்படி பல வண்ணங்களாக மலர்கள் பூத்து குலுங்குகிறதோ அப்படியே உங்களுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. ஒரு பழமொழியை கூட சொல்லியிருந்தேன், ஏர்லி பேர்ட்ஸ் கேச்சஸ் இட்ஸ் ப்ரே என்று சொல்லியிருந்தேன், PREY. அந்த பறவைகளுக்கு அந்த ஞானம் இருக்கும் என்று சொன்னால் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், அந்த பறவைகளுக்கெல்லாம் இறைவன் இப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கவில்லைங்க. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஜீவ புஸ்தகங்க இது. ஜீவன் நதி, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர் இந்த ஜீவ அப்பத்தை, இந்த ஜீவ போஜனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை சாப்பிட்டாதான் அந்த உள்ளான மனுஷன் ஆரோக்கியமாக புஷ்டியும் பசுமையுமாக இருப்பான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே. வசனம் 20 இப்படியாக வருகிறது. எக்காலத்தை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், அப்பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது என்று நான் பார்க்கிறேன். அடித்து அப்படியே அந்த அலங்கம் எவ்வளவு பெரிய அலங்கம் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 7.5 மீட்டர் கொண்ட அந்த உயரம் நிறைந்த அந்த பெரிய ஒரு 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 பெரிய ரதமே அந்த சுவர் மேலே ஓடும். அவ்வளவு அகலம், அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ ஹைட்டு. உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய நீளமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும், இனி என்னால் இந்த 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 மதிலை என்னால் தாண்டவே முடியாது என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம் என்று எனக்கு புரிய வந்தபடினாலே, நான் தெரிந்து கொண்டபடினாலே, செருபாபேலே நீ சமபூமி ஆவாய், என் தேவன் இரும்பு தாழ்பாள்களை உடைத்து வெண்கல கதவுகளை முறித்து செங்கடலை 2ஆக பிரித்து யோர்தானை குவியலாக நிற்க வைத்து எரிகோ பட்டணத்தின் மதிலை உடைத்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். இதுதான் அப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கற்கோவிலெல்லாம் எதுக்கப்பா வச்சிருக்கிறீங்கன்னு உங்கள் பிள்ளைங்க கேட்டால், இறைவன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செங்கடலிலே செய்தாரப்பா, அற்புதம் செய்தார், இந்த யோர்தான் நதியிலே செய்தார், இந்த எரிகோ மதிலை கீழே விழ செய்தார், இதையெல்லாம் நீங்கள் சொல்லும்படியாக ஒரு சாட்சியின் கற்களாக குவியலாக நீங்கள் வையுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம மறந்து போயிடுவோங்க. இல்லைன்னா இப்போ இத்தனை ஆண்டுகள், 2025 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவானவர் பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது நான் அவருடைய மகனாக, என் குடும்பம் அவருடைய பிள்ளைகளாக எழும்பி அவருடைய சத்தியத்தை போதிக்க வைத்திருக்கிறாரே, அவரால் மட்டும்தாங்க செய்ய முடியும். என்னுடைய பின்னணி என்ன, என்னுடைய வரலாறு என்ன, எல்லாவற்றையும் நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். நான் பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் நான் பிறக்கவில்லை. நான் எந்த மார்க்கத்தில் பிறந்தேன், என்னுடைய கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார், இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிரியமானவர்களே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டிருக்கிறபடினாலே, அவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தது போல நம்முடைய முற்பிதாக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்த அனைத்து ஆயுதங்களையும் வாய்க்காமலே போக பண்ணினார். எப்படிப்பட்ட அற்புதங்கள், எப்படிப்பட்ட அதிசயங்கள்! ஆகவே இந்த தேவனை நாம் நிச்சயமாக, எப்படி பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லேயே அவ்வளோ பெரிய அலங்கத்தை இடிந்து போக பண்ணினாரோ, அதே போல நீங்களும் அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இருக்கிற அந்த வல்லமையை, மகிமையை கண்டுபிடியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் அதிகாலமே நம்முடைய முற்பிதாக்கள் தேடினார்கள். நாங்களும் அவர்களை ஃபாலோ பண்ணுகிறோம். நாம் ஆபிரகாமின் சந்ததியார், ஈசாக்கின் சந்ததியார், யாக்கோபின் சந்ததியார், யோசேப்பின் சந்ததியார், யோசுவா அவர்களின் சந்ததியார், காலேப் அவர்களின் சந்ததியார். அவர்கள் எப்படி அதிகாலமே எழுந்து தேவனை தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ, தேவன் கொடுத்த அந்த அருமையான நற்செய்திகளை கேட்டார்களோ, கவனமாக அதை அப்படியே செய்தார்கள். செய்யும் பொழுது தான், கேட்கறது ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க, கேட்டபடியே நாம் செய்யும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே சம்மட்டி தேவையில்லை, சுத்தி தேவையில்லை, துதி இருந்தால் போதும். அலங்கம் இடிந்து விழியும், செங்கடல் 2ஆக பிரியும், யோர்தான் குவியலாக நிற்கும் பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தில் நடுவில் ஒரு மனுஷி வருகிறாள், ராகாப் என்று சொல்லப்படுகிறவள். அவள் இறைவனை குறித்து அறியாதவள் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்து தேசத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வனாந்திரத்தின் வழியாக நடத்தி
செங்கடலை இரண்டாக பிரித்து தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை இந்த மனுஷி, அந்த கானான் தேசத்துக்குள்ளே இருந்த அந்த மனுஷியுடைய தொழில் தன்னுடைய சரீரத்தை விட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்ப்பார் என்ற வார்த்தையின்படி இறைவன் அந்த நாளிலேயே யோசுவாவுக்கு பேசி அந்த மனுஷியை பத்திரப்படுத்த சொன்னார். நாங்கள் உங்கள் தேசத்திலே வந்து நாங்கள் கொள்ளையிடும் பொழுது, இந்த ராட்சச கும்பலை நாங்கள் வெளியேற்றும் பொழுது நீயும் வெளியேற்றப்படாமல் கொல்லப்படாமல் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று இறைவன் வாக்கு கொடுக்க சொன்னார். அப்படியே கொடுத்தார். அந்த ஒரு குடும்பத்தை ராகாபினுடைய அந்த விசுவாசத்து நிமித்தம் ரட்சிக்கப்படாத அந்த மனுஷி இறைவன் செய்த அற்புதங்களை தெரிந்து கொண்டபடினாலே ரட்சிக்கப்பட்டவளாக, ஆவியிலே ரட்சிக்கப்பட்டவளாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நாளிலே 2 வேவுக்காரர்களை பாதுகாத்தபடியினாலே இறைவன் அவளையும் அவருடைய குடும்பத்தையும் அவள் கேட்டுக்கொண்டாள். நீங்கள் வந்து இந்த இடத்துல கொள்ளையிடும் பொழுது, இவர்கள் எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தும் பொழுது நீங்கள் எங்களை சங்கரிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டாள் அந்த மனுஷி. ஆகவேதான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட சோதனை, எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட அட்டுழியமான வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தாலும், அன்று அந்த ராகாப் என்னும் அந்த மனுஷிக்கு, அந்த அவளுடைய குடும்பத்திற்கு இறைவன் ரட்சிப்பை கொடுத்தாரு. அப்படி இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அன்று ராகாபுக்கு விமோசனத்தை கொடுத்தவர், ரட்சிப்பை கொடுத்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், வாக்கு பண்ணினபடியே கானான் தேசத்திற்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று தேவன் சொன்னார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேசத்திற்குள்ளே அவர்களை கொண்டு போய் வைத்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் இடத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மோசேயின் மூலமாக வழிநடத்தி கடைசியாக யோசுவாவின் மூலமாக அந்த எரிகோ பட்டினத்தின் மதில்களை உடைக்க செய்து உள்ளே இவர்கள் அனைவரும் சென்று அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்களும் அநேக விஷயங்களிலே இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை நிறைய பேர் மோசம் செய்திருக்கலாம். நானும் கூட மோசம் போயிருக்கிறேன். நல்ல நண்பர்கள் என்று பழகி நான் மோசம் போயிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆனாலும் பரவாயில்லை, என் தேவன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு அந்த நாளில் சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். என் மீட்பர், என் ரட்சகர், என் ஆண்டவர், எங்கள் குடும்பத்திற்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர், எங்களுடைய உபாத்தியாளன், எங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலராக இருக்கிறவர், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறவர், நல்ல பரிகாரியாக இருக்கிற தேவன், பாதுகாவலராக இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடுவான் என்று நானும் சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லுங்கள். விசுவாசத்திலே வல்லவர்களாக முயற்சிக்க வேண்டும், உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படியே செய்ய நாம் பழகும் பொழுது, விரும்பும் பொழுது தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைப்பார். பிரியமானவர்களே, இத்தோடு கூட என்னுடைய இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 17 நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இன்னும் ஒரு சில நாட்களிலே பாகம் 18 உங்களை நான் சந்திக்க வருவேன். அதுவரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்ட நீங்களும், செய்தியை கொடுத்த நானும் என் குடும்பமும் நிச்சயமாக கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you. Bye bye.